ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் துணி வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 36 இன்ச்சு, இறக்கம் 15 இன்ச்சு. ப்ளவுஸுக்கு நம்ம இப்போ ப்ளவுஸுக்கு அளவுக்கு கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டில் மெயின் பீஸ் துணியை எடுத்துக்கிடணும். எடுத்து இந்த மெயின் பீஸ் துணியோட ஒரு பகுதியில் கரை பகுதி இருக்குது, ஒரு பகுதியில் பார்டர் இருக்குது. இந்த பார்டர் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கைக்கு எடுத்துக்கிடணும். மீதி உள்ள துணியை நம்ம உடம்பு கட் பண்ணி போக மீதி இருக்கிறத நம்ம பட்டி கிளாத்துக்கு அடிஷ்னல் பீஸுக்கு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த கரை பகுதிக்கும் கை பகுதிக்கும் உள்ள துணியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக லைனிங் துணியை எடுத்துக்கிடலாம். லைனிங் துணியை எடுத்து உடம்பு சுற்றளவு 36 இன்ச்சு துணி கூடல நம்ம முன்துண்டு 18, பின்துண்டு 18 இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கிடணும். இந்த 18 கூடால ஒரு 3 இன்ச்சு முன்துண்டுக்கு சேர்த்துக்கிடணும், பின்துண்டுக்கும் 3 இன்ச்சு சேர்த்துக்கிடணும். இந்த 3 இன்ச்சு ரெண்டு பக்கமும் தைக்கிறதுக்கு விடக்கூடிய அளவு துணி. சரியா? மொத்தம் இப்போ நம்ம 18 + 3 இன்ச்சு 21 இன்ச்சு துணி எடுத்து நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். இறக்கம் 15, இறக்கத்துக்கு 15 இன்ச்சு, இறக்கத்துக்கு 16 இன்ச்சு எடுத்துக்கிடணும். முன்துண்டுக்கு 16, பின்துண்டுக்கு 16 எடுத்து இந்த மாதிரி மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டரும் கட் பண்ணிட்டோம், முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக. அடுத்ததாக மெயின் பீஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி மெயின் பீஸ் துணியையும் முன்துண்டுக்கும் பின்துண்டுக்கும் கரெக்டாக 21 இன்ச்சு, முன்துண்டுக்கு 18 + 3 இன்ச்சு, பின்துண்டுக்கு 18 + 3 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இறக்கத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சு 16, 15 + 1 16 இன்ச்சு இறக்கமும் 21 இன்ச்சு உடம்புக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போல்டிங் பண்ணி போட்டுக்கிடலாம். முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக தான் போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டில் முன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தது மொத்த உடம்பு சுற்றளவில் 36 இன்ச்சில் 8ல் ஒரு பங்கு ஆம்கோலோட இறக்க அளவாக நம்ம கட் பண்ணிக்கிடணும். அடுத்தது பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு ஸ்டார் நெக் தான் கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீட்டாக இந்த மாதிரி நம்ம கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக கழுத்தோட நெக்கு ஸ்டார் நெக் அப்படிங்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு அந்த வி ஷேப் வந்தால் தான் ஸ்டார் நெக்குக்கு நல்லாயிருக்கும். அந்த வி ஷேப்பில் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கூட்டு பகுதியில் ஆம்கோல் பகுதியில் முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணிக்கிடணும். முன் கைக்குழி கொஞ்சம் குளித்து நம்ம கட் பண்ணணும். அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக முன் கப் ஷேப் மார்க் பண்ணணும். இந்த கப் ஷேப் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நம்ம அளந்து 1 இன்ச்சு கூடுதலாக அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த 1 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கப் ஷேப்பில் இந்த பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த கப் ஷேப்பு இருக்கிற அளவை விடவும் ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மியாக எடுக்கணும். அடுத்தது இடுப்பு சைடு 2 இன்ச்சு கம்மியாக எடுத்து ஆஃப் ரவுண்டு மாடலில் கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இந்த கப் ஷேப் கரெக்டாக இருந்தால் தான் இந்த கப் ஷேப் நம்ம தச்சு போட்டப்புறம் அழகாக இருக்கும். அடுத்தது அந்த பட்டி கிளாத்தை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்து இறக்கம், முன் கழுத்து சுற்றளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது முன் கைக்குழி குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது அந்த ஓப்பன் சைடில் உள்ள அந்த போல்டிங் பகுதியை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பின் கழுத்து மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கழுத்து ஒரு மாடல் கழுத்து. பாருங்கள், நீட்டாக நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு பேக் நெக்கு ஜன்னல் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக்கில் ஓப்பன் வச்சு நெக் மாடல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதனால் ஓப்பன் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். கழுத்து இறக்கத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு நம்ம இறக்கி அந்த 6 இன்ச்சியோட சென்டரில் ஒரு மார்க் பண்ணி 1 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த 5 இன்ச்சுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 6 இன்ச்சு தான் கழுத்தோட ஓப்பன் அளவும். பாருங்கள், இந்த மாதிரி 6 இன்ச்சியோட சென்டர் பகுதியில் 1 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணி நீட்டாக இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணி எடுக்கும்போது பேக் நெக் மாடல் நம்ம இதே மாடல் வச்சு தைச்சிட்டா போதும். அடுத்ததாக மேலே உள்ள அந்த நெக் மாடல் நம்ம தைக்கும்போது கட் பண்ணி தைச்சிக்கிடலாம். இது ஓப்பன் மாடல் அப்படிங்கிறதுனால
அடுத்ததா நம்ம வந்து கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் மெயின் டாட் எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அந்த மெயின் டாட்டோட அளவை இந்த பட்டி சைடில் 2 பக்கமும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு நம்ம 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணுவோம். அதனால் சைடுக்கு ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்ததாக கை மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கை நீளம், கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணிவிடும். இந்த ப்ளவுஸோட கை நீளம் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவை விடவும் நம்ம வந்து 1 இன்ச்சு கூடுதல் எடுத்துக்கிடணும். எதுக்குன்னா கையோட எட்ஜில் லைனிங் பகுதி துணி வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு, அடுத்ததாக ஷோல்டர் பகுதியில் கையை ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு கை சுற்றளவு எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஆம்கோல் பகுதியிலேருந்து போல்டிங் பகுதி, ஆம்கோலுக்கு நேர் ஆப்போசிட் போல்டிங் பகுதியில் நம்ம கை அளந்து வரக்கூடிய அளவு தான் கை சுற்றளவு. பாருங்கள், இந்த கை சுற்றளவும் மொத்த சுற்றளவு இப்போ 16 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எடுத்துருக்கோம்னா அதுக்கு கூடால ஒரு 2 இன்ச்சு நம்ம கூடுதல் வச்சா போதும். கூடுதல் வச்சு கரெக்டாக நம்ம முன் கைக்குழி பின் கைக்குழி உடம்புல கட் பண்ண மாதிரி இந்த கைக்கும் நம்ம கட் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம இந்த ப்ளவுஸ் துணி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட நெக் ஸ்டிச்சிங் வீடியோ, அடுத்தது முன் கப் ஷேப் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங், அடுத்தது இந்த கை ஸ்லீவோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே நம்ம தங்கமயிலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.